வணக்கம் வாசகர்களே! அம்மா இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை பூங்கொடிக்கு கண்ணாலம். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். கண்ணாலம் 13. காலை உணவை கூட மறுத்துவிட்டாள் பூங்கொடி. காதலன் மீது கோபம் வருவதற்கு பதில் தன் மீதே பொத்து கொண்டு வந்தது கோபம். அறையை விட்டு வெளிவராமல் இருந்தவளை நொடிக்கு ஒரு முறை எட்டி பார்த்து கொண்டிருந்தான் சிங்காரவேலன். என்ன பண்ண அவள? சிவனேன்னு உக்காந்து கிடக்கிறவன கேக்குற? அதாண்டா என் சந்தேகமே. நீ இப்படி பதமா உக்காந்து கிடக்கிற ஆள் இல்லையே என்றதும் அவனின் அக்மார்க் திருட்டு மொழியை காட்டினான் ரங்கம்மாளுக்கு. என்னத்தையோ பண்ணிப்புட்டு நல்லவன் கணக்கா உக்காந்து கிடக்க. சத்தியமா இல்ல கழுவி, உன் பேத்தி தான் பண்ணான் என்றதும் அறைக்குள் இருந்தவள் எட்டி பார்த்து முறைக்க ஈ என பல்லிழித்து குழைந்தான். அவளின் பார்வை தீவிரமடைவதை உணர்ந்து உன் பேத்தி அப்படி பார்க்க வேணாம்னு சொல்லு கழுவி என அவர் தோளை சுரண்டினான். தேய்ச்சு தேய்ச்சு ஜாக்கெட்ட கிழிச்சிடாத. ரொம்ப தான் ஆசை. வீட்டு பக்கம் போறதா எண்ணம் இல்லையா? இதுவும் என் வீடு தானே. இல்லன்னு சொன்னா சும்மா விடுவியா? சும்மா பேசி வம்பிழுக்காம எதையாவது ஆக்கி போடு. பசி வயித்த கிள்ளுது. பாட்டி, இது யாரோட வீடும் இல்ல. யாரும் இங்க உக்காந்து தின்னவும் கூடாது. கிளம்பி போக சொல்லுங்க. உன் பேத்தி ரொம்ப பேசுது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இருந்தா இதை விட மோசமா பேசுவேன். இந்தாடி, என்னத்துக்கு இப்ப எரிஞ்சு விழற? நீ பண்ண வேலைக்கு வேற எப்படி பேசுவாங்க? என்னமோ வலுக்கட்டாயமா புடிச்சு பண்ண மாதிரி பேசுற. நீயும் தானே பண்ண என்றதும் அவசரமாக பார்த்தாள் ரங்கம்மாளை. பேச்சை வைத்து எடக்கு மடக்காக ஆகியிருக்கிறது என்பது புரிந்து நாசுக்காக எழுந்து சென்று விட்டார் முதியவர். அருகில் இருந்த தலையணையை தூக்கி அவன் மீது அடித்தாள். புத்தி இருக்கா உனக்கு? அவங்க முன்னாடி பேசுற என சிடுசிடுத்தாள். ஏண்டி கூறு கெட்டவள, நானாடி பேசன? முதல்ல கிளம்பு. நான் உட்காந்து கிடந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு இங்க இருக்க? ஏன் இருக்க கூடாதா? கூடாது. ரொம்ப பண்ணாதலாலா. நான் ஒன்னும் முத்தம் கொடுக்கணும்னு குறி வச்சு தூக்கல. பேசணும்னு தான் வந்தேன். அங்க என்னையும் மீறி அப்படி நடந்துருச்சு. அதுக்கு என்னமோ ஓவரா பேசுற. நீயும் தானே கொடுத்த. நான் என்ன உன்ன மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிட்டா கிடக்கேன்? யாரு கண்டா சும்மா தானே கிடக்குறான்னு வந்தாலும் வந்திருப்ப. அவள் அடித்த தலையணையை எடுத்து வேகமாக வீசியவன், பல்ல உடைச்சிடுவேன். என் பொறுமைக்கு எல்லாம் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, வேணும்னு பண்ணலன்னு என்றவன் குரலில் கோபம் துளிர்த்தது. அதை அறிந்தவள் பேச்சை குறைத்து கொண்டு பழையபடி அமர்ந்து கொள்ள கடுப்போடு அமர்ந்திருந்தான் சிங்காரவேலன். இருவரையும் பார்த்து கொண்டிருந்த முதியவர் இட்லியை எடுத்து வந்து வைத்து 2 பேரை சாப்பிட வாங்க என்று அழைத்தார். கதவில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் வெடுக்கென்று எழுந்தான். சாப்பிடதான் வருகிறான் என முதியவர் தட்டை எடுத்து வைக்க வேட்டியை தளர்த்தி இறுக்கமாக கட்டிய சிங்காரம், அத உன் பேத்திக்கு கொடு. ரொம்ப பேசிக்கிட்டு கிடக்கா. வீட்டு வாசலே வந்து கிடக்கவும் இலக்காரமா போயிட்டேன் போல. உக்காராத தின்னாதன்னு சட்டம் பேசுறா என்று விட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். செருப்பை அணிந்து கொண்டு 2 அடி எடுத்து வைத்தவன் செவியில் சாப்பிட்டுட்டு போ என்ற 2 வார்த்தை தேனாக ஒலித்தது. திரும்பாமல் அப்படியே நின்றவன் இதழ்கள் மெல்ல அசைந்தது. தன்னவளிடமிருந்து இன்னும் வார்த்தைகளை வரவைக்க ஆசை கொண்டவன் காதில் வாங்காதது போல நடந்தான். அவன் திருட்டுத்தனத்தை அறிந்து பல்லை கடித்தவள், சாப்பிடாம போனா இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க பாட்டி என்றாள். முறுக்கிக் கொண்டு நின்ற புது மாப்பிள்ளையை கெஞ்சி கூத்தாடி விருந்திற்கு அழைப்பது போல பந்தாவாக வந்தமர்ந்தவன், அவ சொன்னானுதான் வந்து உக்காந்தேன். அதுக்காக இந்த சிங்கார வேலனை மானங்கெட்டவன்னு நினைச்சிடாதீங்க என அத்தை மகளை ஓர விழியால் நோட்டமிட்டான். அவளோ அவன் பேச்சுக்கு வக்கணையாக கழுத்தை சுளுக்க, என்ன பண்ணாலும் அழகா இருக்காப்பா என அந்த அழகை ரசித்தான். இட்லியை எடுத்து வைக்க வந்த ரங்கம்மாள் பாட்டியின் கையை பிடித்தவன், ஏ, நீ போட்டு திங்கவா வேலை மெனக்கட்டு வந்திருக்கேன். என் ஆளு வந்து போடுவா, நீ போ. அவருக்கு மட்டும் கேட்கும்படி ரகசியமாக சொல்ல ம் என கொணட்டி விட்டு சென்றார் முதியவர். இவர்கள் கூத்தை அறியாது சாப்பிடுகிறானா என எட்டி பார்த்தாள். ஆளில்லாத இடத்தில் உணவோடு பாவியாக அமர்ந்திருந்தான் சிங்காரவேலன். அவள் பார்க்கும் நேரம் வயிற்றை தடவி பெருமூச்சோடு கண்மூடினான். பாட்டியை அழைத்தாள். அவர் அங்கு இருந்தால்தானே குரல் கொடுப்பார். பசிக்குது. எடுத்து வச்சு சாப்பிடு. வேணாம், ஏற்கனவே நீ ரொம்ப இலக்காரமா பேசுற. இதுல எடுத்து வச்சு சாப்பிட்டா இன்னும் பேசுவ. சாப்பிடவான்னு உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. ராத்திரி வேற சரியா சாப்பிடல.
வீம்பை விட்டு எழுந்து வந்தாள். உள்ளுக்குள் குதித்து குத்தாட்டம் போட்டான். மறைத்து வைத்தாலும் கண்கள் காட்டிக் கொடுத்தது அவன் மகிழ்வை. அதை கவனித்தவள் கவனிக்காதது போல் சாப்பிட எடுத்து வைக்க, அவள் பக்கம் நகர்ந்து வந்தவன் அவள் முறைத்த முறைப்பில் பழைய இடத்திலேயே அமர்ந்து கொண்டான். நீ சாப்பிடல? வேணா. தனியா சாப்பிட ஒரு மாறி இருக்கு. நீயும் சாப்பிடு. பசிக்கல. சரி, அப்ப எனக்கும் வேணாம் என எழுந்தவன் கைப்பிடித்தவள் உக்காரு என்றிட, அதை உணரும் நிலையில் இல்லை சிங்காரவேலன். அத்தை மகள் கைப்பிடித்த அந்த நொடியே எகிரி குதித்த அவன் இதயம் கொளுத்திக் கொண்டிருக்கும் சூரியனுக்கு மேல் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து விட்டது. இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாள் சிங்காரத்திற்கு. காலையிலிருந்து நடப்பதெல்லாம் அவன் வசம் இருக்க, அவளை தன் வசம் ஆக்கியதை எடுத்துரைத்தது அனைத்தும். அசையாது நிற்பவன் செயலில்தான் தன் செயலை உணர்ந்தாள் பூங்கொடி. கரண் கம்பியில் கை வைத்ததை போல் சட்டென்று எடுத்தவள் தனக்கான தட்டில் இட்லியை வைத்து சாப்பிடத் தொடங்கினாள். கை தொட்டதும் உறைந்தவன் அவை விலகியதும் உணர்வுகள் திரும்பி புன்னகைத்தான். தலைகுனிந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த புன்னகை அவளை வந்தடைந்தது. உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அமர்ந்திருந்தவளை உரசிக் கொண்டு அமர்ந்தான். எந்த நிராகரிப்பும் இல்லை அவளிடம். அதில் இன்னும் உற்சாகம் கூடி, அழகு லாலா என கன்னம் கிள்ளினான். அதற்கு மட்டும் முறைப்பை கொடுத்தாள் பூங்கொடி. அர்த்தமில்லாத முறைப்பு ஒன்றும் செய்யவில்லை அவனை. வெகு நாட்களுக்கு பிறகு இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். அதுவும் நல்ல மாற்றத்தோடு. அந்த இனிமையான தருணத்தை முழுதாக அனுபவித்தான். எளிமையான உணவும் அமிர்தமாக தெரிந்தது. அவளிடம் பேச்சு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இது வேண்டும் அது வேண்டும் என்று இம்சை செய்து நேரத்தை கடந்தான். நேரம் கழித்து வீட்டிற்கு வந்த ரங்கம்மாள் இதை பார்த்துவிட்டு வந்த வழியே திரும்பி செல்ல, அவன் வயிற்றையும் மனதையும் நிறைத்தாள் பூங்கொடி. சும்மாவே தேனெடுக்கும் வண்டாக சுற்றி வருபவன் இந்த நாளை சும்மா விடுவானா? பூங்கொடி செல்லும் இடத்திற்கெல்லாம் வாள் போல் சென்று கொண்டிருந்தான். திட்டியும் அதட்டியும் சோர்ந்து போனவள் ஏன்தான் சாப்பிட அழைத்தோமோ என்று நொந்து போகவே ஆரம்பித்து விட்டாள். அதற்கெல்லாம் பெரிதாக அலட்டாத சிங்காரம் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு செல்பவள் பின்னால், தண்ணி தூக்குற தங்கரதமே உன்னை தூக்கிட வரலாமா என பாடிக்கொண்டு சென்றான். தண்ணீர் பிடிக்க அவர்கள் இருக்கும் தெருமுனைக்கு செல்ல வேண்டும். பாடிக்கொண்டு செல்லும் இவனையும் அடிக்கடி முறைக்கும் அவளையும் அங்கிருந்த ஒரு சிலர் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்க, அவ்வழியாக சென்ற சேதுராமன் முறைத்து கொண்டு சென்றார். போறான் பாரு ஓனாமண்டையன். சேதுராமன் காதில் விழுவதற்கு பதில் அவரின் மகள் பூங்கொடி காதில் விழுந்து விட்டது. வெடுக்கென்று திரும்பியவள் புசுபுசுவென்று முறைத்தாள். சிரித்துக் கொண்டிருந்தவன் வாளை சுருட்டி கொண்டு பாவமாக நின்றான். சட்டு சட்டென்று முகம் மாற்றும் மாமன் மகனை கேவலமாக பார்த்தவள், என்னைக்கும் திருந்த மாட்ட என்று விட்டு பழையபடியே நடந்தாள். அப்பனே வேணாம்னு சொல்லிப்புட்டு முறைக்கிறா பாரு. பதில் சொல்லாமல் நடந்து கொண்டிருந்தாள். அவளை முந்திக் கொண்டு முன்னால் சென்றவன், அப்பா மேல அம்புட்டு பாசம் இருக்கும்போது எதுக்காக வெட்டிட்டு வரணும்? அவரு ரொம்ப பாவம். நீ போனதுல இருந்து மூஞ்சே சரியில்லாம சுத்திக்கிட்டு கிடக்காரு என சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்க, பற்றி எரிந்தது அவள் மனம். நான் சொன்னனா அவர் மேல பாசம்னு? என்ன பத்தி யோசிக்காதவங்க மேல எனக்கு என்ன பாசம்? அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அவரு மட்டும் இல்ல, நீயும். சும்மா அதை இதை பேசி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. ஏதோ பசிக்குதுன்னு சொன்னதாலதான் உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டேன். இதையே சாக்கா வச்சுக்கிட்டு ரொம்ப உரிமை எடுத்துக்காத. இந்தாடி, சும்மா தொல்லை பண்ணாம போ. உங்க அப்பா ஓனாமாண்டையனை பத்தி இனி பேச மாட்டேன். சும்மா சிடு சிடுன்னு கிடக்காத. திடீர்னு உனக்கு என்ன அவர் மேல பாசம்? ஏன் இருக்கக்கூடாதா? அவரை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லுவ என்றவள் அல்பமாக முறைத்து, அடிச்சவன் தானே என்றாள். உள்குத்தோடு பேசும் காதலியின் பேச்சை உள்மனம் வரை கொண்டு செல்லாது, 1000 இருந்தாலும் அவர் என்னோட மாமா. அவருக்கு ஒண்ணுனா மருமவன் நான் தானே வந்து நிக்கணும் என்றான். தூ! காரி துப்பியவளை சிங்காரம் முறைக்க, மீண்டும் இவர்களை கடந்து சென்றார் சேதுராமன். போகும் பொழுது இருந்ததை விட வரும் பொழுது முகம் சோர்ந்திருப்பதாக உணர்ந்தவன் மாமன் மீதான யோசனையில் அப்படியே நின்றிருக்க, விட்டது தொல்லை என்று நிம்மதியாக தண்ணீர் பிடிக்க சென்றாள் பூங்கொடி. கண்ணாலம் 14. எங்கடா இருக்க? தோட்டத்துல. வீட்ல இப்ப யாரு இருக்கா? அம்மாவும் போனாவும் இருக்காங்க. சரி, எதுக்கு கேக்குற?
ஒண்ணும் இல்ல. உன் மாமனார் முகமே சரியில்ல. அதான் என்ன ஏதுன்னு கேட்க சொல்லலாம்னு கேட்டேன். திடீர்னு உனக்கு என்னடா அவர் மேல அக்கறை? என்னடா எல்லாரும் இதே கேக்குறீங்க? மாமனாருக்கும் மருமகனுக்கும் 1000 இருக்கும். நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு கூடிப்போம். பூங்கொடி உன்னை அலைய வைக்கிறதுல தப்பே இல்ல. என்னவா? பின்ன அன்னைக்கு எட்டி மாமனார் நெஞ்சில உதைச்சிட்டு இன்னைக்கு வக்கனையா பேசிட்டு இருக்க. உனக்கு ஃபோன் பண்ணது தப்பா போச்சு. நான் புவனா அன்னிக்கிட்டே பேசிக்கிறேன். உன்கிட்டயாவது பேசுறாளான்னு பாரு என நொந்து கொண்டு கூறினான் கண்ணன். என்கிட்ட பேசுவாங்க. ஜென்மத்துக்கும் இனி உன்கிட்ட தான் பேச மாட்டாங்க. ஏன்டா? மாமா முகமே சரியில்ல. என்ன ஏதுன்னு கேளுடான்னு சொன்னதுக்கு அவர் மேல உனக்கு எதுக்கு அக்கறைன்னு கேக்குறான் அண்ணின்னு சொல்லுவேன். அட படுபாவி பயலே, உன்னால தாண்டா எனக்கும் அவளுக்கும் வாய்க்கா தகராறு ஓடிக்கிட்டு கிடக்கு. அத மொத்தமா முடிச்சு வைக்க பாக்குறியே, மனசாட்சி இருக்கா உனக்கு? என புலம்பிக் கொண்டிருக்கும் அண்ணனின் பேச்சை கேட்டுக்கொண்டே நடந்து வந்தவன் விழிகளில் வெட்ட வெயிலில் தண்ணீர் குழாயோடு மல்லு கட்டி கொண்டிருக்கும் பூங்கொடி விழுந்தாள். காட்டு கத்தலாக கத்திக் கொண்டிருக்கும் அண்ணனின் அழைப்பை துண்டித்தவன், ஓய், எதுக்கு அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்று கேட்க, தண்ணீர் வராத கடுப்பில் அதை போட்டு மாங்கு மாங்கென்று அடித்துக் கொண்டிருந்தவள் இவன் கேட்ட கேள்வியில் எரிச்சலாகி, ஆ, வேண்டுதல் என்றாள். யப்பா! ஆ, ஒண்ணுமில்ல. பூமிக்கு கீழிருந்து வரும் தண்ணீரும் சதி செய்ய மேலே அமர்ந்திருந்த சூரியனும் சதி செய்தான். வெயிலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தண்ணீர் குழாயை அடித்தடித்து கை வலிக்க ஆரம்பித்தது. அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் தான் அடித்து தருவதாக குழாயின் பிடியில் கை வைக்க, தேவையில்ல, அதை தட்டிவிட்டு இன்னும் வேகமாக அடிக்க ஆரம்பித்தாள். வேர்வை துளிகள் மலை உச்சியிலிருந்து கொட்டும் அருவி போல அவள் நெற்றியில் ஆரம்பித்து பாதத்தில் வந்து கொட்டியது. எரிச்சலில் முகத்தை சுருக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். அள்ளி கொண்டையிட்ட கூந்தல் அவள் ஆட்டம் தாங்காது கழன்று தோளில் விழ, உச்சகட்ட எரிச்சலில் குழாய் பிடியை போட்டவள் ஈசனின் கொண்டை முடிபோல் நடுமண்டையில் தூக்கி நிறுத்தினாள். கை மேல் உயர்ந்ததும் தாவணிக்குள் ஒளிந்து கொண்டிருந்த இடை தெரிந்தது. சின்ன இடமாக இருந்தாலும் அதன் மீதுதான் நம் நாயகனுக்கு பெரும் கண். ஒவ்வொரு முறையும் அவன் மோகத்திற்கு வழிவிடும் முதல் இடம் இடை. அவளை நகர விடாது சேர்த்தணைக்கும் தன் கைகளுக்கு நல்ல துணை. அந்த இடையோடு மனதை சேர்த்து வைத்து சிலாகித்துக் கொண்டிருந்தவன் எண்ணம் சப்பென்றானது கைகள் இறங்கியதில். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் அவள் இடை மீது இரு கண்களையும் பதித்தான். மீனிற்கு காத்திருந்த கொக்காக அவனிருக்க, திரை போட்டு மறைக்கும் தின்பண்டமாக அவள் இருந்தாள். காதலியை அங்கமங்கமாக ரசித்துக் கொண்டிருந்தான். கால் நகங்களில் பாதி அழிந்திருந்த நகப்பூச்சியிலிருந்து இடையில் சொருகியிருந்த பாவாடை வரை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தவன் மண்டையில் பளிச்சென்று பல்ப் எரிந்தது. பூங்கொடி கோபித்துக் கொண்டு சென்றதிலிருந்து இன்றைக்குதான் தாவணி பாவாடை அணிந்திருக்கிறாள். இவ்வளவு நேரம் அந்த பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்காமல் மடத்தனமாக பின்னால் அலைந்து கொண்டிருந்தவன் மனசாட்சி காரி துப்பியது. குஷியாக இருந்த மனநிலை இன்னும் குஷியாகி கொண்டாட்டம் செய்தது. மெல்ல மாறிவரும் காதலியின் மனதை ஆக்கிரமித்த கல்வன் இடையை தாண்டி ரசிக்கத் தொடங்கினான். பூங்கொடியின் முகத்தில் இருக்கும் வேர்வையில் முகம் சுருங்கியவன், இங்கேயும் பந்தல் போட்டுக்கணுமோ என தாமதமாக வருந்தினான். கொளுத்தும் வெயிலோடு உறவாடி கொண்டிருக்கும் வியர்வை துளிகளை ஒரு கையால் துடைத்துவிட்டு பெருமூச்சு விட்டவள் மேல் நிழல். உடனே அண்ணாந்து பார்த்தவள் தன் பக்கத்தில் இருப்பவனை திரும்பி பார்த்தாள். மேல் சட்டையை கழற்றி தன்னவளுக்கு பந்தலாக உயர்த்தி பிடித்திருந்தான். சூரியனை தோற்கடிக்கும் அளவிற்கு வெளிச்சமாக சிரித்தவன் கண்களை சிமிட்டிட இவளது கண்கள் அவனை பார்த்து கொண்டிருந்தது. கை நோவும் வெயிலின் எரிச்சலும் காணாமல் போனது. அதுவரை வம்படியாக வர மறுத்த தண்ணீர் வரமாய் கொட்டியது போலிருந்தது பூங்கொடிக்கு. குடம் நிரம்பியதும் தெரியவில்லை, மனம் அவன் வசம் சென்றதும் புரியவில்லை. தன் மீதான பார்வையை மாற்றாமல் வேலை செய்து கொண்டிருக்கும் தன்னவளை அன்பொழுக பார்த்தவன் உதடு குவித்து முத்தம் ஒன்றை கொடுக்க, கண்களால் அதை வாங்கிக் கொண்டாள். ஊர் மறந்து, இருக்கும் இடம் மறந்து ஒருவரை ஒருவர் கண்களால் கைது செய்து கொண்டிருந்தனர். அந்நேரம் மீண்டும் தன் இருசக்கர வாகனத்தில் வந்த சேதுராமன் பார்வையில் இவை விழுந்தது. மகள் மீதான பார்வையை விட மருமகன் மீதான பார்வைதான் அதிகமாக இருந்தது. ஒரு நொடி வேகத்தை குறைத்து நின்று அவனை பார்த்தவர் நின்ற தடம் தெரியாமல் கிளம்பிவிட்டார். அத்த, என்னப்பா மதியம் என்ன சாப்பாடு? பூங்கொடி போனதுல இருந்து நல்ல சோறு செஞ்சு நாள் ஆகுது. இருக்கிறத வச்சு தள்ளிக்கிட்டு கிடக்கேன்
இப்படி இருக்காதீங்கன்னு அன்னைக்கு தானே சொன்னேன். அவ அங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெம்பா தான் இருக்கா. நீங்க தான் அவள நெனச்சுக்கிட்டு மெலிஞ்சு போயிருக்கீங்க. புள்ள சாப்பிடறத கண்ணு வைக்காதடா. அது சரி, எங்க உங்க வீட்டுக்காரர காணோம்? இப்ப எதுக்கு அவர கேக்குற? இந்த ரோட்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் ஓட்டப்பந்தயம் ஓடிக்கிட்டு இருக்காரே, அதான் என்ன விவரம்னு கேட்க வந்தேன். அது தெரியல சிங்காரம். வீட்ட விட்டு கிளம்புனவரு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தாரு. உள்ள கூட வராம திண்ணையில உட்காந்துக்கிட்டு தண்ணி கேட்டாரு. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்தவரு திரும்ப கிளம்பிட்டாரு. ஓஹோ! எதனா செஞ்சுட்டாரா? அதெல்லாம் இல்ல அத்த. அவர் முகம் ஒரு மாரி இருந்துச்சு. நல்லா தானே இருந்துச்சு. அப்படியா? கட்னவ எனக்கு தெரியாதா? எனக்கு என்னமோ வித்தியாசமா தெரிஞ்சுது அத்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ம். என யோசனையில் அமர்ந்திருந்தவனை கத்தி அழைத்தார் நீலகண்டன். அத்தை வீட்டை விட்டு நகராது அங்கிருந்து என்னவென்று கேட்க, கொழுப்பு பத்தியா உன் மவனுக்கு? எல்லாம் நீ குடுக்கற செல்லம் என முணுமுணுத்தார் கோமலத்திடம். இப்ப எதுக்கு என்கிட்ட பாயறீங்க? உங்க தங்கச்சி வீட்ல போய் உக்காந்து கிடக்கறது அவன். பேசிக்கிட்டு இருக்கறது உங்க தங்கச்சி. நடுவுல சும்மா இருக்க என்ன எதுக்கு இழுக்கறீங்க? அவன கூப்பிடு. நீங்க கூப்பிட்டே வரல. நான் கூப்பிட்டு வந்துடுவானா? கட்னதும் சரியில்ல, பெத்ததும் சரியில்ல. இதே எண்ணம் தாங்க எனக்கும். என்றதும் மனைவியை முறைத்தவர் மீண்டும் மகனை அழைத்தார். இரண்டாவது முறையாக கேட்கும் அண்ணன் குரலில், உங்க அப்பனுக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்கல. மொத்தமா உறவ வெட்டி விட பாக்குறாரு. அவரே வேணாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன கெஞ்சிக்கிட்டா கிடக்க போறேன். கிளம்பி போப்பா உன் வீட்டுக்கு என முறுக்கிக் கொண்டு உள்ளே சென்றுவிட, அமைதியாக தன் இல்லத்திற்குள் கால் வைத்தான் சிங்காரவேலன். அவன் நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்கான். அவன் வீட்ல போய் உட்கார்ற. என் மானத்தை வாங்கவே பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏதோ நீ ஆசைப்பட்டியேன்னு பூங்கொடி பின்னாடி போறத பாத்துட்டு சும்மா இருக்கேன். அதையே சாக்கா வச்சு அவன் உறவ ஒட்ட வைக்க நினைக்காத. ஆமா, இவரு பெரிய பாளையங்கோட்டை மன்னரு. அவரு செங்கோட்டை அதிபதி. இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சு மன்னார்குடிய வாங்க நினைக்கிறாங்க. எப்படி மதிக்காம பேசுறான் பாரு. மதிக்கிற மாதிரியா நீங்க நடந்துக்கிட்டீங்க? அவர் மேல எவ்வளவு தப்பு இருக்கோ அதே அளவுக்கு தப்பு நம்மளும் பண்ணிருக்கோம். முதல்ல அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். எங்கேயோ எவன்கிட்டயோ குடிச்சு உளறி அது என் கண்ணாலத்துல வினையா வந்து நின்னுடுச்சு. என்னமோ தங்கச்சிய கண்டா ஆகவே ஆகாதுன்ற மாதிரி பேசுறீங்க. நாளைக்கே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா முதல் ஆளா நீங்க தான் ஓடி போய் நிப்பீங்க. நான் எதுக்கு நிக்க போறேன்? என் தங்கச்சி மேல நிறைய பாசம் இருக்குதான். அதுக்காக அவன் கால்லலாம் என்னால விழ முடியாது. நீங்க கால்ல விழுவீங்களோ, கட்டி புடிச்சு உருளுவீங்களோ, அது உங்க 2 பேரோட பிரச்சனை. நான் என் அத்தை வீட்டுக்கு போவேன், வருவேன். அத நீங்க மட்டும் இல்ல. அந்த வீட்ல இருக்க மண் சட்டி மாமனார் கூட கேட்க முடியாது. சும்மா வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு கிடக்காம, பூங்கொடி வீட்டு வாசல்ல தண்ணி குழாய போடணும். அதுக்கு காச குடுங்க. எது? என் பொண்டாட்டி ஒரு தெருவ தாண்டி போய் வெட்ட வெயில்ல தண்ணி அடிச்சிட்டு நிக்கிறா. அத பாக்க என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இந்நேரம் தாலி கட்டி தங்க தட்டுல வச்சு தாங்க வேண்டியவன். சட்டைய தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறேன். அதுக்கு ஏன் பணத்த தூக்கி குடுக்கணுமா? தூக்கி எல்லாம் குடுக்க வேணாம். எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நானே எடுத்துக்கிறேன். பாத்தியாடி உன் பையன் பேசுறத? அம்மா பாத்துட்டு தான் இருக்காங்க. நக்கல் ரொம்ப கூடி போச்சுடா உனக்கு. உங்க புள்ளையாச்சே. நீ என்ன பண்ணாலும் இனிமே ஒத்த ரூபா தரமாட்டேன். ஏற்கனவே நிறைய காசை எடுத்துட்ட. இப்படியே போனா குடும்பத்தோட நடுத்தெருவுல உட்கார வேண்டியதுதான். அப்போ தரமாட்டீங்க. மாட்டேன். பாட்டி என சீதா லட்சுமியை அழைத்தான். எல்லா சொத்தும் தாத்தா பேர்ல தானே இருக்கு. ஆமாயா. தாத்தன் சொத்து பேரனுக்கு தானே வரணும். உரிமை இல்லாத இவர் எதுக்கு இந்த வீட்ல இருக்காரு? நான் சாப்பிட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு வரேன். அதுக்குள்ள இவரை விரட்டி விட்டுடுங்க என்றவன் இரத்த கொதிப்பில் கத்திக் கொண்டிருக்கும் நீலகண்டனை சிறிதும் கண்டு கொள்ளாது சாப்பிட்டு விட்டு தூங்க சென்று விட்டான்.